12ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். சொல்லுங்க, சுனாமி தினத்தை ஒட்டி மெரினா கடற்கரையில பொதுமக்கள் செலுத்தி வரும் அஞ்சலி குறித்த விவரங்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், சுனாமி தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில பொதுமக்கள் எப்படி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க, இது குறித்து சொல்லுங்க ராமச்சந்திரன். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று சுனாமி தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 கடலோர மாவட்டங்களில் 8000க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஏராளமானோர் உயிரிழந்தார்கள். அதிகபட்சமாக நாகை மாவட்டத்தில் 6000 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடராகவே பார்க்கப்பட்டது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் 13 மாவட்டங்கள் உள்ளன. இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஏராளமான வீடுகளைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் தந்தை மகள் மகன் உள்ளிட்ட பல்வேறு உறவுகளை பறிகொடுத்தனர். இந்த ஆழி பேரலையால் கிட்டத்தட்ட அவர்களது வாழ்வாதாரமே முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை மெரினா கடற்கரை சாலை. இந்த சாலையில் 3 நிகழ்வுகள் இன்று சுனாமி தினத்தை முன்னிட்டு கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்று, தமிழ்நாடு மீனவர் பேரவையின் சார்பாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் சுனாமி தினத்தை முன்னிட்டு அவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். குறிப்பாக 800 முதல் நீலாங்கரை வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர மீனவ கிராமத்தை சேர்ந்த பெண்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே புடவையுடன் வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. இங்கு மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய காந்தி சிலையிலிருந்து ஒன்றிணைந்து கடற்கரைக்கு சென்று அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பூக்களை தூவியும் கையில் எடுத்து வரக்கூடிய அந்த பாலை ஊற்றியும் தங்களது அஞ்சலி செலுத்த உள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இதே போன்று தமிழக பாஜக சார்பில் மற்றொரு நிகழ்வும் இங்கு நடைபெற உள்ளது. அங்கு தமிழக பாஜகவின் மீனவர் அணியின் சார்பாக ஒரு நிகழ்வும் நடைபெற உள்ளது. மற்றொரு நிகழ்வானது பெண்கள் அமைப்பின் சார்பாக உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை பேரணியாக வந்து சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. ஹேமா. ராமச்சந்திரன், சுனாமி தாக்கி 12 ஆண்டுகள் கடந்த நிலையில உறவுகளை பறிகொடுத்தவர்களின் மனநிலை தற்போது எப்படி இருக்கிறது? உங்க பக்கத்துல பல பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க ராமச்சந்திரன். நிச்சயமாக ஏராளமான பெண்கள் வந்திருக்காங்க, அவங்களே நேரடியாக கேட்போம். அம்மா, 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டுச்சு, நீங்க எங்க இருந்தீங்க, என்ன மாதிரியான பாதிப்பை சந்திச்சிங்கம்மா? நாங்கள் எண்ணூரில் இருந்தோம். நெட்டுக்குப்பத்தில் தாளங்குப்பம் ரொம்ப அங்கெல்லாம் பாதிப்பு. அந்த நேரத்தில் உயிர் சேதம், குழந்தை குட்டி எல்லாம் அதுன்னு வீடெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த நேரம் நான் கரெக்டாக 8லேருந்து 9 இதெல்லாம் நடந்தது. அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப மன வருத்தத்துலேயும் ரொம்ப கஷ்டத்துலையும் இருந்தது. இந்த கடலோர பகுதியெல்லாம் ரொம்ப இந்த பட்டம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மத்திய மாநில அரசு உதவிகள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டுச்சாமா? இல்லை எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு எதுக்குமே கிடைக்கல. நாங்கள் ஒரு மரத்தை பிடிச்சின்னு தான் நின்றுன்னு இருந்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சுனாமி அதனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சுனாமி கண்ணீர் அஞ்சலிக்கு நாங்கள் கடலில் பால் விடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி, உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துச்சுமா சுனாமி? மழை வரலாம் போயிடுச்சு, இந்த மதிலெல்லாம் ஒழிஞ்சிடுச்சு, விழுந்துடுச்சு, ஓடெல்லாம் விழுந்துடுச்சு, இந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப பாதிப்பாயிட்டோம் நாங்கள் அதில். ஆமாம், சுனாமிக்கு பிறகு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது? கூடி இருக்குதா, குறைஞ்சிருக்குதா, எந்த நிலையில் இருக்குதுமா? குறைஞ்சுதான் இருக்குது. எந்த மாதிரி குறைஞ்சிருக்குது? ரொம்ப குறைஞ்சிருக்கு. முன்னத்துக்கு வருமானத்துக்கும் இப்பத்துக்கும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கோம் ஐயா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? என்ன கோரிக்கை வைக்கிறது? அதை கவர்மெண்ட் தான் எடுத்து எங்களுக்கு செய்யணும் ஐயா. என்ன மாதிரியான உடனடி தேவை இருக்குதுமா? ஏதோ இல்லாதவங்களுக்கு ஒரு வளவாறு தேடி கொடுக்கலாம். ஏதோ அதுவும் வளவாறு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஓடி ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. வளவாறு இல்லை. உங்க குடும்பத்தில் என்ன மாதிரி பாதிப்புமா அன்னைக்கு 2004ஆம் ஆண்டு சுனாமி? 2004ஆம் ஆண்டு எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப முடியாமல் இருந்தார். முடியாமல் இருந்த அந்த சுனாமி வர சொல்லி எதிர் வீட்டில் தூக்கின்னு ஓடி போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுத்து சொல்லி அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தூக்கின்னு போனால் அதே இது 11ஆம் நாளே செத்துட்டார். சுனாமி 2004 வந்தது சார். 2004 26ஆம் தேதி வந்தது. எங்கள் வீட்டுக்காரரும் 11ஆம் தேதி செத்தார். ஜனவரி 11ஆம் தேதி செத்தார். எங்களால் வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியல. எதுக்குமே இல்லாமல் உள்ளவே கிடந்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
நிச்சயமாக ஹேமா, நீங்களே நேரடியாக கேட்டிருப்பீங்க. ஏராளமான மீனவர்கள் சுனாமி அன்று உயிரிழப்புகளையும் உடைமை இழப்புகளையும் நேரடியாக சந்தித்ததாகவும், மேலும் மத்திய மாநில அரசுகளோட உதவிகள் இதுவரை முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்றும், மேலும் சுனாமி தாக்குதலுக்கு பிறகு மீன்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் மீனவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக எங்களுக்கு ஏற்கனவே சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள், தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த தொகுப்பு வீடுகள் முழுமையாக சென்றடையவில்லை. கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் அடிப்படை வசதிகளும் குறைவாக உள்ளது. சாலை, கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் குறைவாக இருக்குது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். மீண்டும் அச்சமின்றி கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடிய அந்த சூழலை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்பது மீனவ மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது.